ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடிஜிடி ஸ்டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 28 நவம்பரில் என்ன மார்க்கெட் நடந்துச்சுன்னு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது நான் நிஃப்டி நியூட்ரல் ஓப்பனிங் கொடுத்து நமக்கு ஒரு பிரேக் ரேஞ்ச், நம்ம ரெசிஸ்டன்ட் கிட்ட நம்ம ஒரு பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரெசிஸ்டன்ட் ஜோன்லேருந்து நமக்கு ஒரு டபுள் டாப் கொடுத்து நீங்கள் நெகட்டிவ் நியூஸ் வந்தங்காட்டி நமக்கு இந்த 10 o'clock ரேஞ்சில் வந்து ஒரு ஃபால் கொடுத்தோம். நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் ஃபின் நிஃப்டி எடுத்துட்டோம். எல்லாமே நம்ம இன்றைக்கி ஃபால், ஒரு நெகட்டிவ் நியூஸ்னால நமக்கு ஒரு ஃபால் கிடச்சிது. பட் அந்த ஃபால் வந்து நமக்கு வந்து மண்டேவோட மார்க்கெட் கேப் அப்போ நம்ம ஃபுல் பண்ணியிருக்குது. ஸோ ஓவரால் இன்றைக்கி நிஃப்டி நம்ம லெவல் கொடுத்துருந்த ரேஞ்ச் வந்து டபுள் டாப்பில் இருந்தால் நமக்கு ஃபால் ஆகிருக்குது. ஸோ டபுள் டாப்பும் எடுத்துக்கலாம், இல்லை நியூஸ் பேஸ்டாகவும் நமக்கு ஃபால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபால் எங்கே வந்து நிப்பாட்டுச்சுன்னு பார்த்தோம்னா நமக்கு 23,877 ரேஞ்சில் அங்கே வந்து நிப்பாட்டிருக்கு. அது என்ன ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா நமக்கு லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் வந்து க்ளோசிங் அங்கே தான் இருக்குது. ஸோ அது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி இன்றைக்கி கொஞ்சம் சஸ்டைன் ஆகிருக்கு. நம்ம ஃப்ரைடேவோட ஹை டூ லோவில் தான் கொஞ்சம் க்ளோசிங்கில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ மேக்ஸிமம் நமக்கு ஃப்ரைடே ஹையில் தான் நமக்கு நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே சார்ட் பார்த்தோன்னா நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரே அந்த டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock அந்த 1 hour கேண்டில் வந்து ஒரே பிக் ஃபாலாக இருக்கும். ஸோ நமக்கு நாளைக்கோட நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சேம் ஆஸ் டுடே 23,877 23,877 வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சில் தான் நமக்கு நாளைக்கு ட்ரேடாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பிரேக் ஆச்சுன்னா நமக்கு 23,359 வர வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுலேயே நடுவில் பார்த்துட்டோம்னா 23,773 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை வச்சு நமக்கு மார்க்கெட் மேலே போச்சுன்னா நம்ம 23,355 வரைக்கும் போகலாம். பட் ஒரே நாள் போகுமா தெரியல. ஸோ அதனால் நமக்கு அந்த நாளைக்கு மார்க்கெட் 24,100 to 200 வரைக்கும் நம்ம ஒரு டார்கெட் கொடுக்கலாம். ஸோ இது ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லை பையிங் வச்சு அதை டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரேஞ்சிலிருந்து நமக்கு கீழே பை செல்லிங்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கோட நிஃப்டிக்கு நம்ம லைவ் மார்க்கெட்டில் வந்து நமக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அதில் நமக்கு லைவ் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ட்ரேடிங் லைவ் இருக்கிறவங்க அதில் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கோட பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை சொன்ன மாதிரி நம்ம இந்த 10 o'clock ரேஞ்ச் ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் நியூட்ரல் ஓப்பன் ஆகி ஒரு பையிங் ஃபஸ்ட்டு ஒரு 1 hour நல்லா பையிங்கே கொடுத்துருக்கு. ஒரு நமக்கு 52,750 ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபேஸ் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம அடுத்து 10 o'clock 10:15 செகண்ட் கேண்டல் வந்து நமக்கு ஒரு செல்லிங் வந்திருக்கு. அது பேட் நியூஸ் பேஸ்டில் வந்து நமக்கு செல்லிங் வந்திருக்கு. அந்த நியூஸ் பேஸில் நம்ம செல்லிங் வந்தது வந்து எங்கே சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம மண்டேவோட லோவில் சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த மண்டேயோட லோவில் இருந்து நம்ம மார்க்கெட் வந்து அப்படி ஒரு கரெக்ஷன் ஸ்லோவாக அங்கேயும் மூவ் ஆகிருக்கு. ஸோ பார்த்துக்கிட்டே தெரியும் லாஸ்ட் 3 எடுத்துக்கிறது லாஸ்ட் 3 hours மார்க்கெட்டில் லாஸ்ட் 3 hours ஒரு கேண்டில் அது. ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு சப்போர்ட்லேருந்து மேலே ஒரு லாஸ்ட் 1 hour பார்த்துட்டோம்னா நமக்கு அந்த லாஸ்ட் கேண்டில் பார்த்தோன்னா ஒரு அப்சைட் ஸ்மால் க்ரீன் கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் வந்து என் கலருக்கு வந்து நம்ம ப்ளூன்னு செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நாளைக்கோட லெவல் பார்த்துட்டோம்னா 51,750 உடைச்சால் நமக்கு மார்க்கெட் வந்து 51,280 ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ பட் இது இல்லைன்னா நமக்கு வந்து 51,750 52,460 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ நாளைக்கோட பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் இதுதான். பட் இன்பிட்வீன் நம்ம ஏதாச்சும் லெவலில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம டெலகிராம் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ணுவோம், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சென்செக்ஸ் என்ன நினச்சிட்டு பார்க்கலாம். சென்செக்ஸ் சேம் கேண்டில் நான் சொன்ன மாதிரி 10 o'clock ரேஞ்சில் நம்ம ஃபாலிங் கிடச்சி அதே மாதிரி நம்ம லாஸ்ட் ஃப்ரைடேவோட க்ளோசிங்கில் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்குது. ஸோ க்ளோசிங் வந்து நம்ம லாஸ்ட் ஃப்ரைடேவோட ஹையில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜராக எல்லாமே சேமாக தான் இருந்திருக்கு. சப்போஸ் இன்றைக்கி வந்து அந்த ஃபால் நியூஸ் பேஸ்டு வரலைன்னா நமக்கு மார்க்கெட் பை ஆகிருக்கலாம். ஸோ இன்னும் ஒரு சப்போர்ட் ரேஞ்சு, ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு பிரேக் ஆகி நமக்கு மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ நாளைக்கோட சென்செக்ஸ் பார்த்துட்டோம்னா உனக்கு
79,830 ரேஞ்ச் இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறோம். ஈவன் சப்போர்ட் ஆஃப் 78,954 78,954 ஒரு சப்போர்ட் எடுத்து நமக்கு இது 79,836 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் ஆகும். அது ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் ஆகலே நமக்கு 80,517 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எபோ பையிங் பார்த்திங்கன்னா நம்ம 80,517 சாரி ஃபார் நம்ம பாயிண்ட் கரெக்டாக சொல்லிக்கிறேன் 80,517. ஸோ நமக்கு ஃபின் நிஃப்டி பார்த்துக்கலாம். ஸோ ஃபின் நிஃப்டி சொன்ன மாதிரி மேஜராக சேஞ்ச் வராது, எல்லாமே சேர்ந்து தான் சொன்னேன் பார்த்தீங்களா, த சேம் எஸ். பட் ஃபின் நிஃப்டி நம்ம ஒரு பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு ஒன்றா நல்ல பாசிட்டிவ் கொடுத்து மீதி பேட் நியூஸில் நமக்கு நியூஸ் பேஸ்ட்டாக நம்ம ஃபால் கொடுத்து, பட் இது நம்ம ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபால் எக்ஸ்ட்ராவாக இருக்குதுங்க. நம்ம லாஸ்ட் மண்டே க்ளோசிங்கும் இல்லை. பட் இன்றைக்கோட லோ வந்து நம்ம நாளைக்கோட சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். 23,855 ஒரு சப்போர்ட்டும். மார்க்கெட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம இன்றைக்கியோட ஹை வச்சுட்டு பிட்வீன் 24,160 to 70 ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கலாம். ஸோ இன்றைக்கியோட லோ நம்ம கட் ஆச்சுன்னா நமக்கு அடுத்த மார்க்கெட்டு 23,680 ரேஞ்ச் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. பட் மிட் எனிதிங் கேன் ஹேப்பன். ஏதாச்சும் நம்ம எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வரலாறு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிடச்சுன்னா நம்ம டெலகிராம் ஆர் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணாதீங்க, போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் சென்செக்ஸ் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லா லெவலும் பார்த்துட்டோம். நிஃப்டி லெவல் நான் டைம் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தது நிஃப்டி கிளியர் அண்ட் தெளிவாக போட்டிருக்கேன். டபுள் டாப் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஒரு டபுள் டாப் இருக்குது. அது ஒரு நம்ம ஃபாலுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இந்த இடத்துல நம்ம ஒரு டபுள் டாப் அடித்து அது ஒரு ஃபாலுக்கு ரீசனாக இருக்கலாம். இன்றைக்கி நியூஸ் பேஸ்ட் ஃபால் இல்லாமல் ஃபால் வந்துருந்தால் நமக்கு டபுள் டாப்போட ஃபாலாக தான் இருந்திருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நம்ம ஒரு டபுள் டாப் இல்லைன்னா நமக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு உண்டு. ஸோ 24,500 வரைக்கும் போயிருக்கலாம். அடுத்த லெவல் 24,600 வரைக்கும் போயிருக்கலாம். ஸோ மேஜராக என்ன பார்த்தோம்னா இன்றைக்கோட மார்க்கெட் இன்றைக்கோட சப்போர்ட்டை வச்சுட்டு பார்த்தோம்னா நம்ம 24,355 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. மீட்டு பார்த்துட்டோம்னா நம்ம 24,120 வரைக்கும் வர வாய்ப்பு உண்டு. ஸோ அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அந்த லெவல் 2 இன்றைக்கோட லோ 23,870 to 80 ரேஞ்ச் இன்றைக்கி லோ, அது சப்போர்ட் ஆக்ட் ஆகலாம். ஸோ அந்த லெவலில் உடச்சது நமக்கு 23,360 ரேஞ்ச் இந்த லெவல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ அடுத்த பொறுத்த பார்த்துட்டோம்னா நமக்கு நிஃப்டி இன்றைக்கி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸில் ஓவரால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இன்றைக்கி 24,000 கீழே க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. 361 பாயிண்ட் ஃபால் ஆகி 23,914 க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம மிட் கேப் பார்த்தோம்னா 28 பாயிண்ட் ஃபால் ஆகி 56,301 க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். பேங்க் நிஃப்டி ஒரு 395 பாயிண்ட் ஃபால் ஆகிருக்குது. சென்செக்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி 1,190 பாயிண்ட் ஃபால் ஆகி 79,044 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஓவரால் பார்த்துட்டோம்னா டாப் லோசஸில் பார்த்துட்டோம்னா டாப் கெயினில் அதானே வரான். ஸோ பார்த்துருப்போம், அதானே வந்து நேற்று ஒரு அப்பர் சர்க்கிட் ரேஞ்சில் எல்லாம் பாசிட்டிவ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதானி என்டர்பிரைஸ் இன்றைக்கி வந்து டாப் கெயினில் 1.63%, எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் வந்து நம்ம 0.77% செகண்ட்லேயும், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து நமக்கு 0.63% தேர்ட்லேயும், சிப்லா வந்து நம்ம 0.47% ஃபோர்த்லேயும் நமக்கு டாப் கெயினர்ஸில் ஆக்ட் ஆகிறாங்க. ஸோ டாப் லூசர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் 5.41% நமக்கு இன்றைக்கி மைனஸ்லேயும், ஹெச்டிஎஃப்சி லைஃப் 3.74% ஒரு மைனஸ்லேயும், ஸோ எம்என்டம் வந்து நமக்கு 3.35% மைனஸ்லேயும், அண்ட் அதானி அண்ட் இன்ஃபோசிஸ் அக்கார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம அதானி என்டர்பிரைஸ் வந்து டாப் கெய்னர்லேயும், அதானி போர்ட்ஸ் வந்து டாப் லோசஸ்லேயும், ஸோ ஒரு மிக்ஸ்டு அதானி இருந்தது. இன்றைக்கி மிக்ஸ்டு அதானி குரூப்ஸ் ஒரு மிக்ஸ்டாக தான் இருந்துருக்குறாங்க. டாப் கெய்னர் அண்ட் டாப் லோசஸ் ரெண்டும் அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது. பட் பிஃபோர் தட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் போகிற முன்னாடி நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சி நான் பார்த்து வச்சுருந்தேன். சரி, ஹெச்டிஎஃப்சி வந்து நமக்கு இந்த லெவலில் ஒரு பிரேக் அவுட் ரேஞ்ச் தான், பட் மேலே போயிருக்கிறோம். பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் நியூஸ்னால கீழே ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பார்த்துட்டோம்னா நமக்கு
14 லட்சம் கோடி டச் பண்ணியிருக்கிறோம். அது வெரி ஃபஸ்ட் டைம். ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் வேறு இல்லைங்க, நமக்கு வந்து பிரேக் அவுட்லேயே ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஒரு ரேடாரில் வச்சு வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நமக்கு டாலர் பொறுத்த வரைக்கும் ருபீஸ் வந்து வெனஸ்டே மார்க்கெட்டில் பார்த்தோம்னா 84.45 per டாலர் க்ளோஸ் பண்ணி, இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து 84.49 per டாலர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ருபீஸில். ஸோ இன்றைக்கி மேஜராக மார்க்கெட்டில் இது தான் நடந்துச்சு. பட் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு லெவலில் நம்ம கொடுத்துட்டோம். அதுவும் இல்லாமல் நாளைக்கு ஒரு மேஜர் நியூ எரர் ஆஃப் இந்தியன் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ், இந்தியன் நமக்கு வந்து இண்டெக்ஸில் சொல்லலாம். நியூ எரர் ஆஃப் இண்டெக்ஸ் ட்ரேடிங். ஏன் எந்ததுனாலன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நமக்கு F&O அண்ட் ஆப்ஷன்ஸ் லார்ஜ் சைஸ் மாறுறாங்க. அதுவும் இல்லாமல் நாளைக்கு நமக்கு 45 நியூ ஸ்டாக்ஸ் F&O 45 புது செக்மெண்ட்ஸ், F&O செக்மெண்ட்ஸில் வந்து நாளைக்கு 45 நியூ ஸ்டாக்ஸ் உள்ளே வருது. ஸோ நாளைக்கு 29 நவம்பரில் வந்து 45 நியூ ஸ்டாக்ஸ் F&Oக்குள்ளே வருது. அதுவும் இல்லாமல் நமக்கு லார்ஜ் சைஸ் நாளைக்கு மாறுதுங்க. ஸோ BSE அண்ட் NSE லார்ஜ் சைஸில் மாத்திரம் ட்ரேட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி மண்டே ஆர் டியூஸ்டே ட்ரேட் பண்ணலாங்க. நம்ம லார்ஜ் சைஸ் மாறுது எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியல. பட் மை ரெக்கமெண்ட் சேஃபாக பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக நமக்கு வந்து நம்ம லெவல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம இருக்கிறோம். ITGT ஸ்டாக்ஸ் இல்லை கார்த்தி ட்ரேடர் நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ITGT ஸ்டாக்ஸ்லேயும் மேக்ஸிமம் எல்லா அப்டேட்டும் வந்துடும். அதுதான் மெயின் சேனல் நம்மளுது. ஸோ நம்ம ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறோம். ஃபாலோ பண்ணாதீங்க, போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சடனாக ஒரு பிளான் பண்ணி ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அப்கமிங் டேஸில் நம்ம நல்லா செட்டப் போட்டு நம்ம டெய்லி பிரேக்அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ பர்சன்ட் ரீசனாலே ஃபியூ டேஸை நம்ம வீடியோஸ் போட முடியல. அப்கமிங் டேஸில் நம்ம இன்னும் வீடியோ பெட்டராக ட்ரை பண்ணி ஒரு நல்ல எடிட்டோட நல்லா ப்ராப்பராக போடலாம். உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்ண முடியும் நம்ம சவாயிலிருந்து ITGT குரூப்லேருந்து சப்போர்ட் வந்துட்டே இருக்கும். சரி, நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணால் போதும், நாங்கள் இங்கே சப்போர்ட்டை நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். நம்ம லெவல்ஸ் எல்லாம் பிரேக்அவுட் ஸ்டாக்ஸ் பிரேக்அவுட்ஸில் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். பிரேக்அவுட் தான் நம்ம மேஜர் ITGTயில் பிரேக்அவுட்டு சப்போர்ட் ஜோன் இருக்கிறது தான் மேஜராக கொடுப்போம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நீட் அண்ட் தெளிவாக இருக்கும். நம்மளும் இன்னும் என்னென்ன அப்டேட் பண்ண முடியுமோ அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஸோ ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். நம்ம இந்த பர்சன்டேஜ் ஒரு PDF நம்ம போட்டிருப்போம். சரி, இவ்வளோ மந்த்லி இவ்வளோ போட்டு வரணும், சரி 5 இயர்ஸுக்கு அப்புறம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரி, நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஓன் டிமேட் ஆக முடியும், உங்கள் ஓன் டிமேட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தரோம். இது ஃபாலோனா ஹேண்டலிங்லாம் இல்லைங்க. இந்த ஸ்டாக் வாங்குறதுக்கு எங்களோட குரூப்பில் வந்து நமக்கு நம்ம பிரேக்அவுட் ஸ்டாக்ஸ்லாம் போடுவோம். அதே நம்ம ட்ரேட் பண்ணிங்கன்னா நம்ம சொல்கிற பர்சன்டேஜ் வந்துடும். சரி, ஃபர்தராக அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவை போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நவம்பர் 28 ஒரு போஸ்ட் மார்க்கெட்டை பற்றி பேசியாச்சு. நவம்பர் 29 ப்ரீ மார்க்கெட் பற்றியும் நம்ம லெவல்ஸ் கொடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க நம்ம லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்களும் கொஞ்சம் நல்லா போய் பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கு நிஃப்டின்னு ஒரு பாசிட்டிவ் இருக்குது, க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை கொஞ்சம் நம்ம நெகட்டிவ் 23,600 ரேஞ்சில் க்ளோஸ் ஆகவே வாய்ப்பு இருக்குது. நம்ம வீக்லி க்ளோஸிங்னால கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுவேன். நெகட்டிவ் அதுவும் இல்லாமல் நமக்கு நியூ இயர் ஆஃப் இண்டெக்ஸ் ட்ரேடிங் சொன்ன மாதிரி F&O 45 ஸ்டாக்ஸ் உள்ள வருது. அண்ட் லார்ஜ் சைஸ் எல்லாம் வருது, பார்த்து ட்ரை பண்ணுங்கள். பி சேஃப், ட்ரேட் சேஃப், கீப் ஸ்டாப் லாஸ், கீப் டார்கெட், ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். நம்ம டெலிகிராமில் நம்ம ஐடி கொடுத்துருக்கோம். நம்ம பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம். நம்ம என்ன ஹெல்ப் பண்ணுறோம். ஃப்ரீ ஃபீல் டு ஸ்பீக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.